Hello friends, welcome to Madras Anita's Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜ் மஞ்சூரியன் வந்து ஒரு பாப்புலர் இண்டோ சைனீஸ் ரெசிபி. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்க்குலாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ். வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மஞ்சூரியன் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல முட்டைகோசை சின்ன சின்னதா நறுக்கி ஒரு 2 கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவின கேரட் 1 கப், சின்ன சின்னதா நறுக்குன பீன்ஸ் 1/2 கப், சின்ன சின்னதா நறுக்குன குடமிளகாய் 1/2 கப், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம், ஏன்னா அந்த முட்டைகோஸ்லயே நிறைய தண்ணி வருங்க. ஸோ தண்ணியே சேர்க்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் ஆர் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்சர்ல கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. கையில உருட்டிட்டு தனியா ஒரு பிளேட்ல ஒண்ணா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே சைட்ல ஒரு கடாயில நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா சூடு பத்திக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி உருட்டிட்டே அப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அதனால நம்ம முன்னாடியே கடாயில எண்ணெயை சூடு பத்திக்கலாம். இந்த வெஜ் பால்ஸை நம்ம ஒண்ணா இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். மீடியம்ல வச்சுக்கோங்க ஃப்ளேமை, அப்பதான் உள்ள நல்லா குக் ஆகுங்க. மீடியம்ல வச்சே நல்லா பொரிச்சுக்கலாம். அட் அ டைம்லயே நிறைய பால்ஸ் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பால்ஸ்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கலாம். சில பேர்லாம் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு கூட இதை பொரிச்சு எடுப்பாங்க. அதுவும் நல்லா தாங்க இருக்கும், கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். தேவைன்னா நீங்களும் அப்படி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சா, கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கா. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க தனியா. கடைசியா பொரிச்சது எல்லாத்தையுமே ஒரு டீப் ஃப்ரை கொடுக்கலாம். ஃப்ளேமை ஹைல வச்சுட்டு நம்ம இந்த பொரிச்ச எல்லா பால்ஸையும் எண்ணெயில போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பி கொடுக்குங்க அந்த வெஜ் மஞ்சூரியனுக்கு. அதனால தாங்க நான் இந்த மாதிரி பண்றேன். இப்போ நம்ம தனியா எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வெஜ் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஃபர்ஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்டை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதா நறுக்கின பூண்டை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன சின்னதா நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கியூபா நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு குடமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம் ஹை ஃப்ளேம்ல. நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை வந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். நல்லா சைட்ல கொதிக்குதா. இப்போ நம்ம இதுல நம்ம வறுத்து வச்சிருந்த வெஜ் பால்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம், ரொம்ப குக் பண்ண வேண்டாம். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீனை அப்படியே தூவி விடுங்க. இப்படி சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பர் ஃபிளேவர் கொடுக்குங்க இந்த வெஜ் மஞ்சூரியனுக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுட சுட வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஹாட்டா சாப்பிடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். நீங்க நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அது எதோட வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்னு. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.